வெற்றியின் முகவரியாய் தமிழக வெற்றி கழகத்தின் தன்னிகரில்லா தலைவா, எங்களை ஆளும் தமிழகத்தின் தவப்புதல்வா, எங்களுக்கெல்லாம் ஒளிவிளக்காய் இருந்து வரும் தன்மான சிங்கமே, எங்கள் தலைவா, எங்கள் தலைவா, தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரே, நாளைய முதல்வரே, ஏன் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வரான எங்கள் தெய்வமே, தங்கள் பாதம் பணிந்து அமைச்சர் அப்புறம் நீங்க அமைச்சர் இங்க பாருங்க. மனிதவள மேலாண்மை துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மனிதவள மேலாண்மை துறை எண் 35 கீழ் வெற்றியின் முகவரியாய் தமிழக வெற்றி கழகத்தின் தன்னிகரில்லா தலைவா, தமிழகத்தின் தவப்புதல்வா இல்லீங்களே, எங்களை ஆளும் தமிழகத்தின் தவப்புதல்வா. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தங்கள் பாதம் பணிந்து அமைச்சர் அப்புறம் நீங்க அமைச்சர் இங்க பாருங்க. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அதத்தான் சார் நானும் சொல்றேன். இந்த ஆட்சி மீண்டும் வரும் என்று சொன்னீர்கள். என்றைக்கும் உங்கள் ஆட்சி வராது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி தளபதி இருக்கும் வரை உங்கள் தலை தூக்க முடியாது தமிழ்நாட்டில். ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு திமுக இருந்த வரலாறு இந்த சட்டமன்றத்தில் உண்டு. ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரோடு திமுக எப்படி விழுமோ விழுந்த வேகத்தை அப்படியே எழுதிக்கூடிய கட்சி தான் திமுக. யாராவது மேலதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. அப்பாவை காணும் என்று சொல்கிறீர்கள். அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்கே இருக்க மாட்டீர்கள். நாங்கள் இருப்போம் என்று சொல்லி நன்றியோடு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். த்ரிஷா டெப்டி சிஎம் ஆனா நீங்க ஒத்துப்பீங்களா? செல்வி ஜெயலலிதாம்மா எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில சிஎம்மா ஆனாங்க. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய் போய் சாம்பார் சோறு தின்னு போ. செவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா. அவங்க நடிகையாவும் இருந்தாங்க. மிக சிறந்த அறிவாளி. அவங்கள பீட் பண்ண எந்த ஆணாலையும் முடியல. அவ்வளவு அறிவு ஜீவி. மாப்பிள எனக்கு அந்த பிள்ளையோட பிரச்சனை இல்ல மாப்பிள. இந்த மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. விடக்கூடாது மாப்பிள, விடக்கூடாது. எந்த விதத்துல இருந்து எப்படி கொஸ்டின் வந்தாலும் அந்த அம்மாவுக்கு அதுக்கு எல்லாமே ஆன்சர் சொல்ல தெரியும். ஆடு அதுவே அருவால வாயில கவிட்டு வந்து என்ன வெட்டு வெட்டுன்னு குனியுதேடா. அந்த அம்மா இருந்த வரைக்கும் பெண் சிங்கம் மாதிரி இருந்தாங்க. ஏன் திரிஷாவால ஆக முடியாதா? திரிஷாவால ஆக முடியாதா? நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. திரிஷாவால ஆக முடியாதா? இத்தனை வருஷம் இந்த சினி இண்டஸ்ட்ரீஸ்ல 15 வருஷம் 20 வருஷத்துக்கிட்ட இருந்திருக்காங்க. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருந்தா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் வா வந்து நில்லுங்கிற தைரியத்துல நிக்குது இல்ல. ஏன் வரக்கூடாது? கண்டிப்பா வரும். தாராளமா நிக்க வைக்கலாம். கண்டிப்பா வரும். தாராளமா நிக்க வைக்கலாம். இங்க நிக்கிறியா? நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல. போய் கக்கிசிட்ட போய் நில்லு. இந்த சிஎம், இந்த டெப்டி சிஎம் மாத்திரம் கிடையாது. இதுக்கு மேல பதவி இருந்தா கூட அவங்களால செய்ய முடியும். அப்பா கொஞ்சம் அசந்தா அள்ளி விட்டு தள்ளுறாங்கப்பா. நல்ல அறிவாளியான பெண், தைரியமான பெண், கிட்டத்தட்ட பெண் சிங்கம் சொல்லுவேன். பெண் சிங்கம் சொல்லுவேன். கண்டிப்பா ஜெயிச்சு வரும். பெண்கள் அத்தனை பேருமே ஆதரவு தருவாங்க. நானும் அவங்களுக்கு ஆதரவு தருவேன்.
வாங்க 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 வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. வாயால் வடை சுற்றும் காலம் மாறி சுட்ட வடையை, சுவையான வடையை சுட சுட கையில் கொடுக்கும் காலம் இது. தமிழக மக்களுக்கு நல்லதொரு பொற்காலம் இது. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. எரிவாயு செயலாக்க நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இந்த அம்மா மாதிரி ஃபைலும் பழசும். ஐயோ, தற்போது இந்த இந்துஸ்தான் ஆயில் நிறுவனமானது மேற்கூறிய கடல்சார் எண்ணெய் மற்றும் எரிவாயு வளாகத்தில் கூடுதலாக 4 மேம்பாட்டு கிணறுகள் துளையிடும் திட்டம் நிறுவுவதற்காக உத்தேசித்துள்ளது. மத்திய அமைச்சகத்தின் இத்திட்டத்திற்கான வரையறை நிபந்தனை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் 21/8/2022 அன்று வழங்கப்பட்டுள்ளது. போச்சடா போச்சு, நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன பாவம் பண்ண. வனத்துறையினர் வேட்டையை வனப்பகுதியில் வனத்துறையினரின் வேட்டையை தடை நடவடிக்கையின் போது நச்சரிக்கும் பட்டாம்பூச்சிக்கு தேன தந்தா என்ன அங்க 57 பேர் இருக்காங்க. நாங்க எந்திரிச்சோம்னா அந்த சபையை அவங்க பேசவே முடியாது. எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நாங்க எந்திரிச்சோம்னா, அதாவது மாண்புமிகு சபை என்ன பேச விடுங்க. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை நான் ஏற்க முடியாது. யாருங்க இவரு? அடி முட்டாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டாளை இப்பதான் பாக்குறேன். கரெக்டா தான் சொன்னீங்க. தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் அவர் மட்டும் முட்டாளா இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் சொன்ன கருத்தை ஏற்க முடியாது. அதை மட்டும் அவை குழு நீக்குகிறேன். நீங்க பேசுங்க. தம்பி அழுவாதடா, நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. அப்பா எந்திரிப்பா, ஆசீர்வாதம் பண்ணுப்பா. நல்லா இருப்பா. இவர் இல்லைன்னா நான் இல்ல. ரவிங்க வா, இவர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வா. சட்டமுத்து அது வந்து அப்புறம் வரும். நம்ம கோட்டல ஒரு சீட்டை போட்டு உட்கார வை. என்ன ஆட்டாக நின்னுட்டு இருக்க? உன்னை நீ பட போற முட்டாள்தனம் பார்க்க தான் நிக்கிறேன். என்ன என்னைக்குமே இல்லாத சிலிமிசமா இருக்கு. தப்பு பண்ற பெரிய மனுஷன் பூரா இப்படிதான் புச்சுக்கு போடுவாங்களோ. அப்ப உங்க கௌரவம் எல்லாம் இப்படித்தானா? தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. தயவு செய்து ஒத்துழைப்பு கொடுங்க. இங்க மேடையில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் தள்ளுங்க. கையில புடிச்சுக்கிறவங்க கரண்ட கையில புடிச்சு கீழே இறங்குங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா தான் உண்டு. இத எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் நடந்துச்சு. அதாவது எல்லாமே வந்து ரீமேக் தானே. நம்ம பொட்டு மாமாக்கு சுயமா எதுவும் பண்ண மாட்டாரு. டைரக்டர் எழுதி கொடுத்தது அப்படின்னு நடிச்சுட்டு போறவருக்கு சட்டசபையில மட்டும் எப்படி சுயமா யோசிப்பாரு? பாவண்டா அவனை விடாதீங்கடா. இது ஆந்திராவில் அப்போ இருந்த முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் வந்து எழுந்திருச்சு இந்த சைட்லேருந்து அந்த சைடு நடந்து போய் வணக்கத்தை சொல்கிறது தான். இப்போ தமிழ்நாட்டோடைய பொட்டு மாமா வந்து இப்படி போய் வணக்கம் சொல்லிட்டு இருக்காரு. நல்ல வேலை அங்கே வந்து நம்ம முருக ரமேஷ் மாதிரி யாரும் அங்கே இல்லை.
ஏன்னா இருந்திருந்தா அங்க இருந்த ஆபீசர்ஸ்லாம் சபாநாயகர் அதாவது உட்காந்துட்டு இருக்காரு அவரெல்லாம் ஸ்பீக்கர் எல்லாம் வந்து எழுப்பி எழுந்துருங்க கண்ணியம் என்னன்னு தெரியுங்களோ எங்க முதலமைச்சர் எழுந்துருங்கன்னு கேலி கூத்து நாடகம் நிறைய பண்ணியிருப்பாரு.